வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் நல்லா மழை பெய்துட்ருக்கா? சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குதா? அப்போ நாம் இப்போவே போய் வடை பண்ணிடலாம். என்ன வடைன்னு சொல்லிட்டு பருப்பு எதுவுமே ஊற வைக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? பருப்பு எதுவுமே ஊற வைக்க அவசியமே இல்லை. நாம் பெரிய வெங்காயம் 5 இருந்தாலே போதுமானது. இந்த வடையை நம்ம 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வெங்காய வடையை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வெங்காய வடையை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 5 பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிறேன். அதில் 3 பெரிய வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். மீதி இருக்கிற 2 பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம். இதோட 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இதோட இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நாம் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காய வடை ஆனனால வெங்காயம் நமக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நான் 2 பெரிய வெங்காயத்தை தனியாக சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தனியாக நறுக்கி வச்சுருந்த 2 வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட 1 கப்பு அளவு நாம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதே கப்புக்கு நீங்கள் அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதோட சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அரை கப் அளவு அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வடை தட்டுற பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இதில் சேர்க்கக்கூடாது. வெங்காயத்தில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். இப்போ நாம் வடை தட்டி போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. சின்ன சின்ன வடையாக தட்டி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா சிவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.